வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து இப்படி மேக் பண்ண தரத்தி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கியர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை மட்டும் ஒரு 4 செகண்ட் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து 1 by 1 இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா புக்வர்ம் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி 3Dன்ற கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்வர்ம்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு புக்வர்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும். ஸோ மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போது எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட பேக்கில் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் லாஸ்ட்டு ஃபோட்டோவுமே லைட்டாக ஃபோட்டோ டியூரேஷனை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட டியூரேஷனும் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோவும் லாஸ்ட்டு ஃபோட்டோவும் கொஞ்சம் லாங்காக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க அந்த 2 ஃபோட்டோஸை மட்டும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்க கலர் இருக்கும், அதில் பிளாக் கலரை கொடுத்துக்கோங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணுங்கள். நான் ட்ராப் பண்ணுற மாதிரி இப்போ ட்ராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷேடோ மாதிரி லைட்டாக வந்து செட் பண்ணுறோம். ஸோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ அந்த மாதிரி கீழே கார்னரில் லைட்டாக மட்டும் அந்த ஷேடோ வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு இப்போது அப்படி பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இது ஷோ ஆகும் பர்த்டே வீடியோ. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அது ஈக்குவல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேமில் வந்து தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே தேவை அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு அது பார்த்தாலையும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ தேவை அப்படின்னா மட்டும் அதை செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். தேவை அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ரேமுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி. இப்போ வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம பர்த்டே வீடியோ வந்து பார்க்க ஒரு லுக்காக வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.